அரிகேசநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக அற்புதமாக 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோயில் அம்பாளின் சன்னதியை கேட்டால் ஸ்ரீ பெரியநாயகி என்று தனி சன்னதி உண்டு. சிவனுக்கு தனி சன்னதி, அம்பாளுக்கு தனி சன்னதி. தஞ்சாவூரை அடுத்து இங்குதான் உள்ளது. சுற்று பிரகாரத்தை பார்த்தால் முக்குர்ணி விநாயகர் மிக அருமையாக அமர்ந்திருப்பார், கம்பீரமாக அமர்ந்திருப்பார். அடுத்தபடியாக பார்த்தால் சுற்றுப்பிரகாரத்தில் சப்த கன்னிமார்களை பார்த்தால் நம்மளிடம் பேசுவது போலேயே இருக்கும். ஒவ்வொரு கன்னிமார்களையும் நாம் சற்று உற்று அம்பாளிடம் நாம் வேண்டினால் வேண்டியதை கொடுப்பதற்கு தயாராக உள்ளார்கள். நம் முகத்தை பார்த்து பேசுவார்கள். அப்பேற்பட்ட தெய்வ சக்தி பொருந்திய இந்த கோவிலில்தான் இப்பேற்பட்டதை பார்த்துள்ளேன். கன்னி மூலையில் கன்னி விநாயகர், தட்சிணாமூர்த்தி இவர்களும் நமக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கும் இந்த பிரகாரத்தில். காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி அம்பாள் மிக அருமையாக இருக்கும். கோவிலை பற்றி இன்னும் சற்று விரிவாக தெரிந்து கொள்ளும் என்பதற்காக இங்கு உள்ள சிவாச்சாரியர்களிடம் விவரங்கள் கேட்டேன். அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டால் மிகவும் அதிசயமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இந்த கோயிலை பற்றி ஸ்ரீ பெரியநாயகி சமேத அரிகேசநாதர் அரியநாத சுவாமி திருக்கோவில், அரிகேசநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். இந்த கோயில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். குபேரர் வழிபட்ட சிவாலயம். குபேரர் தான் இழந்த செல்வங்களை திரும்ப பெற்ற ஸ்தலம். கிபி 642 பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாற பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மாரவர்மன் அரிகேசரி ஈஸ்வர பாண்டிய மன்னனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதனாலேயே அவருடைய பெயரினாலேயே இந்த ஊர், இந்த க்ஷேத்திரத்துக்கு அரிகேசநல்லூர் அப்படின்னும், சுவாமிக்கு அரிகேசநாதர், அரிகேச ஈஸ்வரமுடையார் என்ற பெயரும் உள்ளது. அம்பாள் பெரியநாயகி தனி சன்னதியோட கோபுரத்தோட இருக்காங்க வாசல்ல. தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தில் தனி சன்னதி அம்பாள். அதுபோல் இந்த கோவிலில் ஜேஷ்டாதேவி அம்பாள் இருக்காங்க. ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருந்ததுன்னா அதற்குள்ள பரிகார ஸ்தலம். தடைப்பட்ட விஷயங்களை கைகூடி நடத்தி தரக்கூடிய இந்த கோவிலில் ஜேஷ்டாதேவி அம்பாள் இருக்காங்க. ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருந்ததுன்னா அதற்குள்ள பரிகார ஸ்தலம். தடைப்பட்ட விஷயங்களை கைகூடி நடத்தி தரக்கூடிய லக்ஷ்மி தேவியோட அக்கா, மூத்த தேவியான, மூத்தவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி அம்பாள் நிம்மதியான உறக்கம், செல்வ வளம் மேலும் மேலும் பெருகும். பொருளாதாரத்தில் தடையே இருக்காது. மாந்தி தோஷம் பட்டு ஜாதகத்தில் இருந்தால், திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் போதும், உடனடியாக திருமணம் நடக்கும். அப்பேற்பட்ட அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் இந்த அம்பாள். பொருளாதாரத்தில் உயர வேண்டுமா, இந்த குபேரை வணங்குங்கள். ஒரு முறை இந்த குபேரருக்கே செல்வ வளம் தட்டுப்பாடானதையும் இந்த சிவபெருமானை வணங்கி அவ்வளவு பொருளாதாரத்தையும் இவர் பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்தில் மென்மேலும் உயர்வடைந்தார். அப்பேற்பட்ட இந்த குபேரரை வணங்குங்கள். அபிஷேகத்தை. குபேரர் பூமிக்கு அடியிலிருந்து வந்தவர். 2007ஆம் ஆண்டு உழவாரப்பணி செய்யும்போது இந்த குபேரர் நமக்கு கிடைத்தார். பூமிக்கு அடியிலிருந்து இப்போது இவரை வெளியே எடுத்து வைத்து பல அபிஷேகங்களும் பூசைகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். லக்ஷ்மி குபேராய வருக. ஓம் லக்ஷ்மி குபேராய வருக. ஓம் தன குபேராய வருக. ஓம் சொர்ண குபேராய வருக. ஓம் ஐஸ்வர்ய குபேராய வருக. ஓம் ஞான குபேராய வருக. ஓம் நவ குபேராய வருக. ஓம் தர்ம குபேராய வருக. ஓம் சக்ர குபேராய. திருநெல்வேலி மாவட்டம் அரிகேசநல்லூர். திருநெல்வேலி டு அம்பாசமுத்திரம் செல்லும் பஸ்
அதாவது சேரன் மகாதேவி வழியாக இருக்க வேண்டும். வீரவநல்லூருக்கு அருகிலே உள்ளது இந்த அரிகேசநல்லூர். சென்று வாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட திருக்கோயில்தான் இந்த அரிகேசநல்லூர். இது தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்குது என்றால் இது மிகவும் உங்களுக்கு வரப்பிரசாதம். சென்று வாருங்கள், எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழலாம்.